ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானுமே அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன். இந்த ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா மேலே ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் குரூப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அந்த மெசேஜை பார்த்துட்டு நான் உங்களுக்கு இந்த கிளாஸை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸுமே சொல்லுவேன். உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் இன்றைக்கான கிளாஸை பார்க்கலாம். போன தடவை நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ளீட்ஸில் நைஃப் ப்ளீட்டும் பாக்ஸ் ப்ளீட்டும் எப்படி தைக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் இன்வெர்டட் பாக்ஸ் ப்ளீட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெர்மனன்ட் ப்ளீட்டும் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த 4 டைப்ஸ் ஆஃப் ப்ளீட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ப்ளீட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இன்னும் நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ளீட்ஸ் இருக்குது. அதை தேவைப்பட்டால் நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? இப்போ 1 2 3 1 2 3ன்னு தான் நான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு புரியணுங்கிறக்காக இன்வெர்டட் பாக்ஸ் ப்ளீட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு அந்த 1 தூக்கி 3ல் வைக்கணும், நைஃப் ப்ளீட் மாதிரி. அடுத்ததாக 3 தூக்கி மறுபடியும் அந்த சென்டரில் கொண்டு வந்து 3ல் வைக்கணும். ஓகேங்களா? இப்போ 1 3ல் வைக்கணும். பாக்ஸ் ப்ளீட்டுக்கு 3 தூக்கி 1ல் வச்சு அதுக்கப்புறம் இந்த பக்கமும் வெளிப்பக்கமாக நம்ம வைப்போம். ஆனால் இந்த இன்வெர்டட் பாக்ஸ் ப்ளீட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே உல்ட்டாவாக வைக்கணும். எப்படின்னா நைஃப் ப்ளீட்டுக்கு வச்ச மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா 1 தூக்கி 3ல் வச்சுக்கணும். ஓகேங்களா? நம்ம இப்போ 1 எடுத்து 3ல் வச்சுக்கலாம். 2 உள்ளே போயிடும். ஓகேங்களா? இப்போ இந்த 3 சென்டராக வச்சு இந்த 2 தூக்கி 3யோட சென்டரில் வைக்கணும். 3 எடுக்கக்கூடாது, 2 தூக்கி 3யோட சென்டரில் வைங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம இன்வெர்ட்டடாக கொண்டு வரணும். இப்போ நம்ம இதை தையல் போட்டுக்கலாம். 3 நம்ம எடுக்கல, 2 மட்டும்தான் எடுத்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மறுபடியும் 1 2 3 போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அது 3க்கு பக்கத்தில் இருக்குல்ல அந்த நம்பரை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதை எடுத்து அடுத்த இதாக கொண்டு வாங்க. ஓகேங்களா? 3 எடுத்து அடுத்த இதில் கொண்டு வந்துட்டு இந்த இதை மறுபடியும் அந்த பக்கமாக கொண்டு போங்க. இந்த மாதிரி தான் இன்வெர்டட் பாக்ஸ் ப்ளீட் நம்ம தைக்கணும். இந்த மாதிரி நம்ம ஒட்டி ஒட்டி தான் தைக்கணும். தனியாக தைக்கக்கூடாது. நைஃப் ப்ளீட் மாதிரி ஃபஸ்ட்டு முன் பக்கமாக எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து முன்னாடி கொண்டு போங்க. இந்த மாதிரி தான் நம்ம இன்வெர்டட் பாக்ஸ் ப்ளீட்டை தைக்கணும். இப்படி பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு கீழே வி ஷேப்பில் விரிஞ்சு வரும். இதுக்கு பேர் தான் இன்வெர்டட் பாக்ஸ் ப்ளீட். ஓகேங்களா? இதுக்கும் நம்ம ஃபார்முலா இருக்குது. இதெல்லாம் பின்னாடி சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஃபார்முலா படி எவ்வளோ துணி எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே பின்னாடி அந்த லெசன்ஸ் வரும்போது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃப்ராகில் கட் பண்ணும்போது நான் உங்களுக்கு இதை பற்றி சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், சூப்பராக இன்வெர்டட் பாக்ஸ் ப்ளீட் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஸ்கர்ட்டில் நிறைய பார்த்துருப்பீங்க. வெஸ்டர்ன் டைப் ஸ்கர்ட்லாம் இந்த மாதிரி அதிகமாக வரும். ஷார்ட் ஸ்கர்ட்லாம் அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி யூனிஃபார்ம்ஸில் கூட வரும். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது பாக்ஸ் ப்ளீட் பாருங்கள், பாக்ஸாக இருக்கும். ஆனால் இது நெருக்கமாக பாக்ஸாக இருக்கும். ஆனால் இந்த இன்வெர்டட் பாக்ஸ் மேலேருந்து கீழே விரிஞ்ச மாதிரி வரும். ஓகேங்களா? இதுதான் இன்வெர்டட் பாக்ஸ் ப்ளீட்டுக்கும் பாக்ஸ் ப்ளீட்டுக்கும் உள்ள வித்தியாசம். நீங்கள் இது ரெண்டையுமே போன வீடியோவில் பாக்ஸ் ப்ளீட் பார்த்துருப்பீங்க, அதை தைச்சிருப்பீங்க. அதே மாதிரி தான், பட் இது ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் மாற்றி தைக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி விரிஞ்சு வரும். கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வி ஷேப்பில் வரும். இது அந்த மாதிரி வி ஷேப் வராது, நேராக வரும். ஓகேங்களா? இதான் இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இது இன்வெர்டட் பாக்ஸ் ப்ளீட். ஓகேங்களா? இதை நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இதையும் நம்ம அளந்து பார்த்துக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ தேவை? 6 இன்ச்சு வருது. அதாவது நம்ம 15 எடுத்தோம், 1 இன்ச்சு நம்மளுக்கு போயிடும் சீம் அலைன்ஸ்க்கு. இப்போ மீதி 6 இன்ச்சு நம்மளுக்கு கரெக்டாக வருது. இது நைஃபு போன தடவை தைச்சது. அதே மாதிரி பாக்ஸ் ப்ளீட்டும் போன வீடியோவில் நான் போட்டது தான். இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பெர்மனன்ட் ப்ளீட். இது நம்மளோட பட்டுப்பாவாடைகளில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கர்ட்டில், வெஸ்டர்ன் ஸ்கர்ட், அதாவது ஸ்மால் ஸ்கர்ட்டில் இருக்கும் இல்லைங்களா, நீ சைஸ்க்கு, அந்த மாதிரி ஸ்கர்ட்லாம் இது ரொம்பவே இந்த மாதிரி தான் தைச்சிருப்பாங்க. வெயிஸ்ட்லேருந்து ரொம்ப டைட்டாக அழகாக தெரியும். கீழே விரிஞ்ச மாதிரி வரும். இந்த பெர்மனன்ட் ஸ்டிச் ப்ளீட் தைக்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம எப்போவும் போல் 1/2 இன்ச் போட்டு அதுக்கப்புறம் 1 இன்ச்சாக எடுத்துக்கலாம். இது எப்படின்னா நைஃப் ப்ளீட் தைக்கிற மாதிரியே தான் நம்ம தைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த 1 3ல் வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி நைஃப் ப்ளீட்டே தான் தைக்கணும். இது ஃபுல் கிளாத்தையும் நைஃப் ப்ளீட் தைச்சி முடிச்சிடலாம். அதுக்கப்புறமா பெர்மனன்ட் ப்ளீட்டுக்கு எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், நம்ம எப்போவும் போல்
நைஃப் ஃப்ளீட்டுக்கு தைச்சிக்கலாம். நைஃப் ஃப்ளீட் தைக்கிறத எப்பவும் போல் தைச்சி எடுத்துடலாம். இது ஃபுல் கிளாத்தையுமே நைஃப் ஃப்ளீட் மாதிரி தைச்சிக்கோங்க. 1 2 3 நான் போடலை, ஏன்னா போன தடவையே நீங்கள் தைச்சிருப்பீங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்போ வந்து நான் 1 2 3 போடாமல் தைக்கிறேன். இன்னுமே குறிக்காமையே உங்களுக்கு வந்து கரெக்டான சைஸ் வரும் அப்படின்னா இந்த 1 இன்ச்சுன்னு கூட நம்ம குறிக்க தேவையில்லை. கரெக்டான சைஸில் நம்ம வச்சு கரெக்டாக வந்து நம்ம தைச்சிக்கிட்டே போகலாம். நைஃப் ஃப்ளீட் வந்து இந்த கிளாத்தில் தைச்சி முடிச்சிடலாம். இப்போ நம்ம நைஃப் ஃப்ளீட் தைச்சி முடித்தாச்சு. இப்போ இதை நல்லா நீவி விட்டுக்கோங்க. இதை நல்லா நீவி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் மேலேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு வந்து நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம். இந்த கிளாத்துக்கு 2 இன்ச்சு மேலேருந்து ஒரு 2 இன்ச்சில், அதாவது நம்ம ஸ்டிச் பண்ண தையல்லேருந்து 2 இன்ச்சில் ஒரு கோடு போட்டுக்கலாம். அந்த கோட்டை நல்லா இந்த கிளாத் ஃபுல்லுக்காக வர மாதிரி நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. ஸ்கேல் வச்சு நல்லா நீட்டாக கோடு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஃபுல் கிளாத்துக்குமே நம்ம தைச்ச அந்த ஃபுல் கிளாத்துக்கும் கோடு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு கோடு தெரியுது. இப்போ நம்ம என்ன பண்ணோம், மேலே இருந்த அந்த எட்ஜிலேயே ஒரு தையல், அந்த கோடு நம்ம எங்கே போட்டிருக்கோம் ரெஃபரன்ஸ் கோடு அது வரைக்கும் தைச்சி பேக் ஸ்டிச் போட்டு அதோட கட் பண்ணி நூலை எடுத்துக்கலாம். ஊசியை மேலே தூக்கி நம்ம வந்து ப்ரெஷர் ஃபுட்டை மேலே தூக்கி இந்த நூலை கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம நைஃப் ஃப்ளீட் தைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி தைச்சிக்கணும். ஓகேங்களா? ஒவ்வொரு ஃப்ளீட்டோட எட்ஜிலையும் அந்த கோடு எங்கே போட்டிருக்கோமோ அது வரைக்கும் நேர் தையல் ஒன்று போட்டு எடுத்துக்கலாம். பேக் ஸ்டிச் போட்டு முடிங்க, அப்போ நீட்டாக வரும். ஓகேங்களா? நம்மளுக்கு பிரியாமல் இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே தைச்சி எடுத்துடலாம். பட்டு பாவாடையோட மேல் பக்கம் டைட்டாக இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். அதே மாதிரி சில ஸ்கர்ட்லாம் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் இந்த மாதிரி நீட்டாக தைச்சிருப்பாங்க. இந்த மாதிரி தைக்கும்போது மேலே அந்த ஹிப் வந்து ரொம்பவே அழகாக தெரியும். ஸோ அதுக்காகத்தான் இந்த மாதிரி வந்து நல்லா சேஃப் தெரியறதுக்காக இந்த ஸ்டிச் வந்து பண்ணுறாங்க. நீட்டாக இருக்கும், மேலே வந்து உங்களுக்கு விரியாது. இதே மாதிரியே நம்ம ஃபுல் நைஃப் ஃப்ளீட்டையும் இந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு இப்போ ஏதோ பர்மனன்ட் ஃப்ளீட். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இது எல்லாத்தையும் தைச்சி எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? நம்ம இந்த எல்லா ஃப்ளீட்லேயும் இந்த மாதிரி கோடு போட்ட அளவுக்கு நம்ம தைச்சிட்டோம். ஓகேங்களா? நைஃப் ஃப்ளீட் தான் தைச்சோம், அந்த ஃப்ளீட்டோட ஏஜில் இந்த மாதிரி தைச்சிட்டோம். இப்போ பாருங்கள், கீழே நல்லா விரிவாக வரும், மேலே ஆனால் டைட்டாகவும் அழகாகவும் இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் பர்மனன்ட் ஃப்ளீட். இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி தைக்கும்போது. அது ஸ்கர்ட் குழந்தைங்க போடுறதுக்கு தைச்சா ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், இது பர்மனன்ட் ஃப்ளீட் இந்த மாதிரி அழகாக வரும். ஓகேங்களா? அடுத்ததாக இது நம்ம முன்னே தைச்ச நைஃப் ஃப்ளீட்டு, இது பாக்ஸ் ஃப்ளீட். ஓகேங்களா? சாரி, இன்வெர்டட் பாக்ஸ் ஃப்ளீட்டு. இந்த மாதிரி வரும் வி ஷேப்பில். ஓகேங்களா? பின்னாடி பார்த்தாக்கா பாக்ஸ் ஃப்ளீட் மாதிரி இருக்கும். அடுத்தது பாக்ஸ் ஃப்ளீட்டு. ஓகேங்களா? இந்த எல்லா ஃப்ளீட்ஸுமே நீங்களும் ஸ்டிச் பண்ணி அதை A4 ஷீட்டில் ஒட்டிக்கோங்க. கரெக்டாக ஒட்டிட்டு அதுக்கோட பேர் என்ன அப்படிங்கிறத கீழே எழுதிக்கோங்க. என்ன ஃப்ளீட்ஸ், அந்த ஃப்ளீட்ஸோட நேம் என்னங்கிறத ஒட்டிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பின்னாடி பார்த்தோம்னா இந்த ஃப்ளீட்ஸ் இப்படி தைக்கணுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகேங்களா? இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் ஹோம்ஒர்க் குரூப்பில் ஹோம்ஒர்க்கை சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.